சிற்றடை என்பது அழகு, சிற்றடை என்பது அழகு, திருநடை என்பது அழகு, பூவில் பிறந்தது அழகு, பொன்னில் விளைந்தது அழகு. மலரென்ற முகன்ற சீரி கட்டும், மனமென்ற கருவண்டு பாரக்கட்டும், மலரென்ற முகம் என்று சீரி கட்டும், மனமென்ற கருவண்டு பாரக்கட்டும், உறவுக்கும் நீலாவும் தோடிக்கட்டும், உலகத்தை முறை மாறக்கட்டும், மலரென்ற முகம் என்று சீரி கட்டும், மனமென்ற கருவண்டு பாரட்டும். பூ வைத்த பூக்கள் சொந்தம்மா, பூவுக்கும் எனக்கும் பூச்சிந்தும் போதைக்கும் ஏக்கள் சொந்தம்மா. I love you, I love you, I love you. முத்துச்சிமிழா சின்ன தத்தை குரலா, உன் வெள்ளி தண்டை ஓசை என்ன பிள்ளை தமிழா. முத்துச்சிமிழா அண்ண தத்தை குரலா, உன் வெள்ளி தண்டை ஓசை என்ன பிள்ளை தமிழா. கண்பட்டு உங்களை பட்டு இங்கு கட்டு விட்டு தீர்ப்பது தமிழ் பாட்டு. கண்பட்டு உங்களை பட்டு இங்கு கட்டு விட்டு தீர்ப்பது தமிழ் பாட்டு. I love you, I love you, I love you. பூக்கள் சொந்தமா, பூக்கும் தேனுக்கும் பூச்சிங்கும் போதைக்கும் ஈக்கள் சொந்தமா. I love you, 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 I love you. சுஜன் அனிதா such a sweet cute naughty performance ன்னு சொன்னா ரொம்ப அழகா இருந்தது. எல்லாரும் பயங்கர ரசிச்சாங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ பார்த்து. இருந்தாலும் ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். குஷ்பு மேம் எப்படி இருந்தது? Ankita and Sujit, all sweet things come in small package இல்ல, அதே மாதிரி தான் நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறீங்க. உங்க கான்செப்ட் ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் சுஜித் இங்க வந்து டாகல பேசிட்டு அது என்ன பேசுனீங்க உங்களுக்கு தெரியுமா? ஒரு பியூர் கவிதை தான் தெரியும், ஆனா அதுக்கு மேல அர்த்தம் எப்படின்னு தெரியாது.
இல்ல ஐ திங்க் அந்த செட் வந்து எந்த அளவுக்கு அழகா யூஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நீங்க அழகா யூஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் என்னன்னா பழைய சாங் எடுத்தாலும் எல்லாமே ஃபுட் டாப்பிங் நம்பர்ஸ் தான். ஆனா எல்லாம் வந்து த்ரூ அவுட் எங்கேயுமே நிக்காம நடக்காம த்ரூ அவுட் ஆடி இருக்கீங்க. ஒரு டான்ஸ் காம்படிஷன் சொல்லும் போது எந்த பாட்டு இருந்தாலும் உங்க நடனம் அதுல இருக்கணும். அண்ட் ஐ திங்க் அங்கிதா யூ வர் சோ கியூட். உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் இங்கிருந்து நடந்து வேற போனீங்க இடுப்பு ஆட்டிட்டு. அவளுக்கு ஏத்த பாட்டு ஆமா. அவளுக்கு என்ன அழகு. ஆமா. அண்ட் ஐ திங்க் சுஜித் நீங்க பர்சனல் ஸ்டெப்ஸ் வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்கு. ஆனா நிச்சயமாக பேலன்ஸ் விடாம பண்ண முடியாது. நீங்க வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லா கீழே உட்காந்து மறுபடியும் அப்படியே எந்திரிச்சிங்க. அதுவும் கை பிடிச்சிட்டு சுத்தி வருவா. அது ஈஸி மூவ்மெண்ட் கிடையாது. I think you were superb. அதுவும் வந்து ஒரு கால் மட்டும் நீட்டிட்டு ஒரு டோல மட்டும் சுத்தி வந்தீங்க. அது ஆமா அது பேலன்ஸ் இல்லாம பண்ண முடியாது. நிறைய பேர் பண்ணாலும் அது பேலன்ஸ் அவுட் ஆயிடும். பிகாஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதுவும் அந்த ஸ்பீட்ல பண்ணல, ஸ்லோவா தான் சுத்துறீங்க. அந்த அந்த பீட் ஏத்த மாதிரி ஸ்லோ சுத்திட்டு வந்தீங்க. ஐ திங்க் உங்களுடைய கொரியோகிராஃபர் ஹஸ் டன் a good job. நீங்க நல்லா ரிஹர்ஸ் பண்ணிருக்கீங்க. ரமேஷ் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். மெயினா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் தான் ரமேஷ் மாஸ்டர் கிட்ட சொல்லணும். அப்புறம் நேற்றுக்கு நைட் ஹெல்ப் பண்ணிது கொரியோகிராஃபி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி பண்ணோம், நாகேஷ் சார் ஸ்டெப் எப்படி பண்ணோம் அப்படிலாம் சொல்லி கொடுத்தது பாலா மாஸ்டருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பா. ஹெல்தி காம்படிஷன் and ஹெல்தி ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூட் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். So I think but நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டா பண்ணீங்க. Your choreography was very nice. Song selection ரொம்ப நல்லா இருந்தது. and நீங்க ரெண்டு பேரும் வந்து திருஷ்டி போயிடுங்க. Lovely. நன்றி. தேங்க்யூ மேம். நமிதா மேடம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க. சுஜீதன் அதை பத்தி எனக்கு என்ன புரிஞ்சது நான் சொல்றேன். அவர் எப்பவுமே ஒரு கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி இருக்கு. அது ஃப்ரெஷ்னஸ், அது கியூட்னஸ், அது நீங்க ரெண்டு எப்பவுமே எல்லா எபிசோட்ஸ்ல நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்க நோ ப்ராப்ளம். ஆனா அது கண்டிப்பா இருக்கு. நீங்க மட்டும் தான் அது கியூட்னஸ் கொடுத்தீங்க இந்த எபிசோட்ல. அது ஃபர்ஸ்ட் லவ் இல்லைன்னா என்ன சொல்ற சைல்ட்ஹுட்ல பப்பி லவ் ஆமாமா அது நீங்க கொடுத்தீங்க எப்பவுமே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக தான் நீங்க ரெண்டு எல்லாம் காலேஜ்ல ஸ்கூல்ல ரொம்ப ஃபேமஸ் இருக்கீங்க தெரியுமா. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்காங்க அங்கிதா. ரொம்ப கியூட் இருக்கு, ஒரு டால் மாதிரி இருக்கு. இன்னைக்கு கூட அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கான்செப்ட் நல்லா இருக்கு அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. கொரியோகிராஃபர் கூட இஸ் ஸ்மார்ட், ஹீஸ் டூயிங் a ஸ்மார்ட் ஜாப். தேங்க்யூ ரமேஷ். அண்ட் அக்கா சொன்னார் மாதிரி ஐ அக்ரி. நீங்க மட்டும் தான் அது ஃபுல் செட் நிறைய யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ தட்ஸ் a ப்ளஸ் பாயிண்ட். காங்க்ராச்சுலேஷன்ஸ். கலா மாஸ்டர் நல்ல சாங் செலெக்ஷன். 2 ஃப்ளவர் சாங் எடுத்திருக்கீங்க. அது பியூட்டிஃபுல் சாங். உங்க கொரியோகிராஃபர் என்ன பிரில்லியன்ட்னா சுஜித்துக்கு என்ன வரும் அந்த சாங் செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி கரெக்டா அங்கிதாக்கு என்ன பாட்டு இருக்கோ அதே பாட்டு. என்ன பாட்டு? அவளுக்கு என்ன அழகிய முகம். முகத்தை அப்படியே வெண்ண பறக்குது பாரு முகத்துல. அவ்வளவு அழகா இருந்தது. பட் என்னன்னா இதுதான் பழைய சாங்லயும் டான்ஸ் இருக்குன்னு கொரியோகிராஃபர் யூஸ் பண்ணிருக்காரு. நல்ல சாங் செலெக்ஷன். நீங்க வந்து இந்த செட்டை யூஸ் பண்ணணும் கிடையாது, எந்த இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணீங்க அதுதான் உங்களோட பிளஸ் பாயிண்ட். அண்ட் சுஜித் கண்டிப்பா குஷ் சொன்ன ஒரு பாயிண்ட், அந்த ஃப்ளோர் நாகேஷ் சார் அதுக்கப்புறம் யாருமே பண்ணல. சும்மா எல்லாரும் டப டப டபன்னு ஆடுறாங்க. அந்த ஒரு மூமெண்ட்ல இந்த முட்டி ஒரு முட்டி சுத்தி ஒரு முட்டி கொண்டு வந்து ஒரு முட்டி சுத்தி பியூட்டிஃபுல்லா இருக்கு. அது ரொம்ப அழகா, அது ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வரணும், அது ரொம்ப டிஃபிகல்ட். அதுக்கப்புறம் இந்த டோல சுத்துறது ஜஸ்ட் பேலன்ஸே இல்ல, ஃபாஸ்டா சுத்திடலாம் குஷ் சொன்ன மாதிரி. பட் ஸ்லோவா சுத்துறது அன்பேலன்ஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா பாடி கீழே வந்துடும். பட் அது ரொம்ப அழகா பண்ணிட்டு எல்லா மூமெண்ட்ஸ் டோட்டல் மூமெண்ட்ஸ் பார்க்க அழகா இருந்தது. எக்ஸ்பிரஷன் ஓவர் கிடையாது, நீ லிமிட்டா இருந்தது. என்ன நான் சுஜித் மாதிரி தான் ஆட முடியும் என்னால. ஓப்பனிங் ரொம்ப நல்லா, அந்த டயலாக் நீ என்னமோ கரெக்டா பண்ணிட்ட, கரெக்டா பேசி முடிச்சிட்ட. போ என்ன 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 அவ ஒரு சதா மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டா. ஏய் என்ன அந்த மாதிரி ஒரு லுக். 2 பேர் பியூட்டிஃபுல் கப்பிள்ஸ். 2 பேர் ஆக்சுவலி வந்து இன்னசென்ட் இருக்கு. பட் நமிதா சொன்ன மாதிரி உங்களோட பார்ட் நீங்க கொடுக்கறத வந்து நீங்க ஸ்டேஜில்
100% கொடுக்குறீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கிற வெரி குட். கேவிடா நன்றி மேம். ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கேன். அடுத்தது ஆட போறது யாரு? கீப் கெஸிங் And we'll see you again at the flip side of the பிரேக்.